கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இப்போ ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இனிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம், இதில் எக்ஸாம் கிடையாது. உங்களோட 10th 12th மார்க்கை வச்சு தான் இதில் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலையுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டென்டல் ஹைஜீனிஸ்ட் கேட்டகரியில் இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. பேசிக் பே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. 2 நவம்பர் வரைக்கும் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் சம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஆல் கேட்டகரிக்கு வந்து 32 வரைக்கும்ன்ற மாதிரி ஓப்பன் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. இதே வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், பிசி அவங்களுக்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் 32 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியாக இருந்தீங்கன்னா எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 42 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குமே அதே தான். நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 48 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா 60 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மஸ்ட்டாக 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அதாச்சும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி, அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரி நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் டிப்ளமோவில் டென்டல் ஹைஜீனிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ தென் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் 10th எடுத்த மார்க்கு, 12th எடுத்த மார்க்கு, அதுக்கப்புறம் டிகிரி ஆர் டிப்ளமோவில் எடுத்த மார்க்கை வச்சு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. 10th நீங்கள் எடுத்த மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா 20% எடுத்துப்பாங்க. 12th நீங்கள் எடுத்த மார்க்கை 30% எடுத்துப்பாங்க. டிகிரி ஆர் டிப்ளமோவில் எடுத்த மார்க்கை 50% எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே 100 கால்குலேட் பண்ணி 100% கால்குலேட் பண்ணி இதில் யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்கள வந்து ஹையர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, பேஸ்டு ஆன் தி மார்க். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி அவங்களுக்குலாம் 300 ருபீஸ், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருமே 600 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.